அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஜூன் 15ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் பேஸ் பண்ணி ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வகுப்பு இருக்கிறது. ஆன்லைன் வகுப்பு. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வகுப்பு உங்களுக்கு இண்டெக்ஸில், அதாவது நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தொடர்ச்சியாக வர்த்தகம் செய்து நீங்கள் நஷ்டம் அடைகிறீங்க அப்படின்னா, அப்போது அதுக்கு ஒரு மாற்று வழியாகத்தான் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் இருக்க போது. இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெளிப்படையாக இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான், ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் அப்படிங்கிறது. அதாவது சந்தை வந்துட்டு 9 மணியில் இருந்து 9:07 வரை ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் சொல்லுவாங்க. 9:07க்கு நம்மளுக்கு 9:07 டு 9:08க்குள்ளே எந்தெந்த நிறுவனங்கள் என்ன விலைக்கு ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்துவிடும். அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் நாம் எப்படி அதனை ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், அதை ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணி எப்படியெல்லாம் அதனுடைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இதில் பை மற்றும் செல் இங்கே செய்யலாம் அப்படிங்கிற பரிந்துரை போல் இருக்காது. அங்கே என்ன தாக்கம் இருக்கிறது, நீங்கள் எப்படி அதில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பயிற்சி தான் நம்ம கொடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது கட்டாயம் கிடையாது. இது நீங்களே சுய ஆய்வு செய்தாலும் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் அனைவருமே இதில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களால் ஆய்வு செய்ய முடியும் என்றால் நீங்களே சுய ஆய்வு செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக நம்மளோட கட்டண பயிற்சியில் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். உங்களுடைய சுய ஆய்வுக்கு இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி ஜூன் 13ஆம் தேதி சந்தை எப்படி முடிவிட்டுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருவர் சொல்ல முடியாது, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது தொடர்ச்சியாக என்ன கேட்குறாங்கன்னா, வாட் அண்ட் ஹை இண்டெக்ஸ் ரேஷியோனா என்ன, ஏன் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனை பற்றியும் இந்த டைம் வேல்யூ இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் தினம் ஒரு தகவல், அதாவது வெளியில் இருக்கிற ஒரு நியூஸை இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத விட நம்மளுக்கு இதில் என்னென்ன காரணிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா அதனை பற்றி தினமும் ஏதாச்சும் ஒரு தகவல் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா 18,563க்கு சென்ற வாரத்தோட க்ளோஸ், அதாவது லாஸ்ட் வீக் க்ளோஸ். இந்த 18,595ங்கிறது திஸ் வீக் ஓப்பன். அப்போது இதில் நேற்றைய ஹை லோ ரொம்ப இம்பேக்ட். அப்போ 18,633 டு 18,559. அப்போது இதுதான் ஹை, இது லோ. இந்த வாரத்தோட இப்போ துவக்கத்தில் இதுதான், இதோட பிரேக் அவுட்டில் தான் இம்பேக்ட் ஆகுது. அப்போ சந்தை பார்த்திங்கன்னா இன்றைய ஆரம்பம் 18,631. அப்போது நேற்றைய ஹையுக்கு அருகாமையில். லோ பார்த்திங்கன்னா ஓப்பனே தான் லோ. நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி ஆரம்பமான விலையே, ஓப்பனான விலையே லோ அப்படிங்கும்போது, அப்போது ஓப்பன் லோவை கட் பண்ணுற வரை, இது கட் ஆகுமா கட் ஆகாதாங்கிறது சில விஷயத்தில் நம்ம ஆராயலாம். ஆனால் இதை நீங்கள் இந்த லோவை கட் ஆகிற வரை இதுதான் லோ, குறைந்தபட்ச லோனா, அப்போ சந்தையோட பயணம் நம்மளுக்கு மேல் நோக்கி மட்டும்தான் இருக்க வாய்ப்பு. ஏன்னா ஓப்பன் லோன் கொடுத்தாச்சு, நம்மளுக்கு ஒரு நாளுடைய ரேஞ்ச் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போது அந்த ஒரு நாள் ரேஞ்சை அடைவதற்கான பயணம் மேல் நோக்கி மட்டுமே இருக்கத்தான் முடியும் அப்படிங்கிறதை நம்ம உணரணும். அப்போ ஒரு நாளுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 100 புள்ளிகளிலிருந்து ஒரு 130 புள்ளிகள். இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது இன்னும் சற்று குறையலாம். அப்போ சராசரியாக ஒரு நாள் பயணம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போது ஒரு 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 வாரத்தோடதோ ஒரு மாதத்தோடதோ இல்லை ஒரு வருடத்தோடதோ எடுத்து ஒரு நாளோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஹைலோ என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து வந்தாலே தெரியும். அப்போது ஒரு நாளுடைய சராசரி பயணம், அப்போது உங்களுக்கு குறைந்தபட்சம் 100 புள்ளிகளை அவங்க அடைந்துருச்சு. அப்போ ஓப்பன் லோ 18,631 இருந்தால் ஓப்பன் லோ பிரேக் ஆகாத வர
ப்ளஸ் 100 புள்ளிகள் இதில் இடிஞ்சாலே நம்மளுக்கு தெரியும் 18,731. அப்போ அதனை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்போ இந்த ஓப்பன் லோ பிரேக் ஆகாத வரும். ஓப்பன் லோ பிரேக் ஆச்சுன்னா அப்போ ஓப்பன் டு ஹையுக்கும் ஓப்பன் டு லோவுக்கும் உண்டான வித்தியாசத்தின் அடிப்படையில் நம்ம ரேஞ்சை செட் பண்ணணும். இதுதான். இதனை புரிந்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்போ இங்கே ஓப்பன் லோ கொடுத்தாச்சு. இங்கே ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் பக்கம் இருக்குது. அப்போ இந்த 70 புள்ளிகள் இருக்கும்போது கால் சைடு டைம் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்தது அட்டவணை. நேற்று பார்த்தீங்கன்னா 18,600 கால் 600 புட் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18,700 கால் 700 புட். இது வந்து ஒரு ஸ்ட்ரேடல். அப்போ மார்க்கெட் 18,700. அப்போது 18,700 காலோடைய விலை இப்போ 70 ரூபா. அப்போ 18,770. 18,700 புட் 44 ரூபா. அப்போ 18,656. அடுத்து இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 114 புள்ளி. அப்போ 18,814. அடுத்து இதில் 18,700லேருந்து 114 புள்ளிகளை கழிச்சா 18,586. அப்போது மார்க்கெட் 18,700 கால் அண்ட் புட்டோட அடிப்படையில் இதை ஹெட்ஜ் பண்ணவங்களுக்கு இதுதான் அளவுகோல். அப்போ இதற்கு கீழோ அல்லது 18,814க்கு மேலோ சென்றால் மட்டுமே பையர், அதாவது லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவர்களுக்கு லாபம் வர வாய்ப்பு. அப்போது இதற்குட்பட்ட வர இதற்கு இன்சைடு இருக்கிற வர ஷார்ட் ஸ்ட்ரேடல் இருப்பவர்களுக்கு லாபம் வர வாய்ப்பு. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இதனை வைத்து தான் சந்தையோட பயணம் இருக்க போகுது. இது முக்கியமாக எப்பெல்லாம் ஷார்ட் அடித்தவங்க பேனிக் ஆகிறாங்களோ அப்போது தான் பையர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பை பண்ணினாலும் இதற்குள் டைம் வேல்யூ இருக்கிறதுனால 0 ஆகிடும். அப்போது இந்த டைம் வேல்யூ என்ன அப்படிங்கிறதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் எப்படி வேணால் இது வந்து பல விதத்தில் பார்க்கலாம். இதை நிறைய பேர் வரைபடத்தை பார்க்கறதுனால இதனை பற்றி சில காரணிகளை புரிந்து கொள்ளாமல் அடிப்படையை விட்டு விடுகிறார்கள். அடிப்படையுடன் பாருங்கள். இப்போது சந்தை வந்து 18,716 இருக்கிறது. அப்போது 18,716 18,716. இப்போ 18,600 கால். இதை நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கால் ஆப்ஷன் என்ன அப்படின்னா சந்தை மேல் நோக்கி செல்றது. 18,600 காலோட அர்த்தம் என்ன? 18,600க்கு மேலே இருக்கணும். அப்போ 18,600க்கு மேலே சந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆம் இருக்கிறது. அப்போ எவ்வளவு இருக்கிறது? 18,600க்கு மேல் பார்த்தீங்கன்னா 116 புள்ளிகள் உள்ளது. அப்போ இது 143 ரூபா இருக்காங்க. அப்போ 116 ரூபாய் இருக்க வேண்டியவங்க 143 ரூபா இருக்கிறாங்க. அப்போது உடனே 143 மைனஸ் 116. அப்போ நம்மளுக்கு 27 புள்ளிகள் நம்மளுக்கு டைம் வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு டைம் வேல்யூ இந்த 18,600 காலுக்கு. அப்போது 18,700க்கு மேல் சந்தை இருக்கிறதா அப்படி கேட்டால் ஆம் இருக்கிறது. அப்போ எவ்வளோ இருக்குது? 16 ரூபாய் இருக்குது. அப்போது 56 ரூபாய் டைம் வேல்யூ. அடுத்த கேள்வி, 18,750க்கு மேலே சந்தை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது 0. அப்போது இது எவ்வளோ இருக்குது? 43.50 காசு. அப்போ 0 மதிப்பே இல்லாத பொருளோட விலை 43.50 பைசா இருக்குது. அப்போ இதுதான் டைம் வேல்யூ. இது கால் ஆப்ஷன் சைடு. இது அப்படியே புட் ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம். அப்போ 18,717. அப்போ 18,800 அப்படின்னா இது 98 ரூபானா இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 83 ரூபா தான் இருக்கணும். 98 ரூபா இருக்காங்க. 15 ரூபாய் டைம் வேல்யூ. இப்போ 18,700 கணக்கிடனா 18,700க்கு கீழே சந்தை இருக்கானா இல்லை. அப்போ அதனுடைய மதிப்பு 0. அப்போ 44 ரூபாய்ங்கிறது டைம் வேல்யூ. அப்போ இது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் டைம் வேல்யூ இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது 18,700க்கும் 18,800க்கும் உள்ள தொலைவு பார்த்தா 100 ரூபா. அப்போ 18,700 கால் 70 ரூபா இருக்காங்க. 18,800 புட் 98 ரூபா இருக்கிறாங்க. அப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்னு வச்சுட்டாலும் கூட 170 168 ரூபா. அப்போ 100 ரூபா தான் இருக்கணும்.
68 ரூபாய் அப்படிங்கிறது டைம் வேல்யூ. இந்த 68 ரூபாய்ங்கிறது 18,700 விலை 44 ரூபா புட்டோடது. காலோடது பார்த்தீங்கன்னா 24 ரூபாய். இதில் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 68 ரூபாய் வரும். அப்போது இப்படியும் டைம் வேல்யூ நம்ம கணக்கிடலாம். அப்போது இது சரியாக இருக்குது பாருங்கள், 68 இவங்களும் 68. அப்போது ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஏமாற்று பொருள் அல்ல. இதனை அடிப்படையுடன் புரிந்து கொண்டால் இது மிக மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த டைம் வேல்யூ அந்த 68 ரூபாய் அப்படிங்கிறது 100% எக்ஸ்பைரி அன்னைக்கு ஜீரோவாக மாறும். இது ஜீரோ தான். அப்போது இதனை புரிந்து கொள்ளணும். நான் ஜீரோதா அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் ஜீரோதா நிறுவனத்தை பற்றி நினைக்கக்கூடாது. இந்த பிரீமியம் ஜீரோவாக மாறும் அப்படிங்கிறதை நீங்கள் உணரணும். அடுத்தது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த அட்டவணைப்படி 18,700 கால் 700 புட் நம்ம வந்து ஸ்ட்ராடல் சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ராங்கலும் இருக்குது. 18,600 புட் அண்ட் 18,800 கால் இந்த ஸ்ட்ராங்கலும் உள்ளடக்கமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பிரீமியத்தை நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், 18,700 கால் 700 புட் இது எவ்வளோ வருது? 114 ரூபாய். 18,600 புட் அண்டு 18,800 கால் அப்படி பாருங்கள், இது 18 + 24 நம்மளுக்கு கிட்டத்தட்ட 42 ரூபாய் நம்மளுக்கு வரும். அப்போ 18,600 மைனஸ் 42 அப்போ 18,558. 18,800 + 44 அப்போ 18,842. இது அப்படியே 18,700 கால் 700 புட்டுக்கு பாருங்கள் 114 ரூபா அப்படிங்கும்போது 18,586 இந்த பக்கம் 18,816. அப்போது இந்த உள்ளடக்கமாக வருகிறது பாருங்கள் இந்த ஸ்ட்ராங்கல், இந்த ஸ்ட்ரடல். ஸோ கணக்கீட்டின்படி ஓரளவுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். இதை புரிந்து கொண்டீங்கன்னா, இதை பற்றி ஆய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய தாக்கத்தை ஆப்ஷன் வியாபாரத்தில் நீங்கள் தக்க வைக்க முடியும். இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இண்டெக்ஸ் ரேஷியோ பாருங்கள், 0.62 அப்படிங்கிறது உங்களுக்கு நிஃப்டியோட ஏற்றம். பேங்க் நிஃப்டியோட ஏற்றம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து அவங்க ஏறிந்து ஒரு 0.30 அப்படிங்கிறது தான். அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து 18,000 இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு மடங்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி 44,000 இருக்குது. அப்போ நிஃப்டி 18,000 விட இங்கே பார்த்தீங்கன்னா 2.25 மடங்கு அப்படின்னு எடுத்துச்சு. அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறுனா இவங்க 225 பாயிண்ட் ஏறணும். அப்போ இன்றைக்கி நிஃப்டி எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை 18,601. அப்போ 115 புள்ளிகள் பாசிட்டிவ். அப்போது நிஃப்டி வந்து 115 புள்ளிகள் பாசிட்டிவ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு 270 புள்ளிகளாச்சு ஏறி இருக்கணும், 250 புள்ளியாச்சும் ஏறி இருக்கணும். அப்போ நேற்று முடிவுற்ற விலை 43,944. இதிலிருந்து ஒரு 250 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் 44,194 வரணும். ஆனால் இப்போ இங்கே எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 44,079. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, சந்தையில் வேல்யூம் குறைவாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்போது நிஃப்டி கீழே ஒரு 50 நிறுவனங்கள் இருக்குது, பேங்க் நிஃப்டி கீழே ஒரு 20 நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா, அப்போது இதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் சந்தையை நம்ம பிரிக்கணும். பேங்க் நிஃப்டி இது வந்துட்டு ஒரு முறை அது நம்ம சரிபார்த்து கொள்ளலாம். மன்னிக்கணும், ஒரு தவறான தகவல் கொடுத்துட்டேன். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 12 நிறுவனங்கள் உள்ளடக்கியது தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. அப்போது நம்மளுக்கு நிஃப்டியில் 50 நிறுவனம் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் வந்து 12 நிறுவனங்கள் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் இல்லாத நிறுவனம் நிஃப்டியில் இருக்குது. அப்போது இதனை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ பேங்க் நிஃப்டியில் இல்லாத நிறுவனங்கள் ஏதாச்சும் ஏற்றம் அடையும் போது அது நிஃப்டியை வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகரிக்கும். அப்போ பேங்க் நிஃப்டி ஏறினாலும் நிஃப்டி ஏறும், ஆனால் பேங்க் நிஃப்டி ஏறாமல் கூட நிஃப்டி ஏறலாம். இதுதான் லாஜிக். அப்போது இவங்க இதில் அப்போ பேங்கிங் செக்டாரை தவிர மற்ற செக்டார் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதை இதன் மூலியம் புரிந்து கொள்ளலாம். இதுதான். அப்போது வேல்யூம் குறைவு. அப்போ ஒரு பெரிய ஏற்றம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட்டை வால்டைல்குள்ளே கொண்டு போகணும்னா ஒரு இண்டெக்ஸ் ஏற்றம் ஒரு இண்டெக்ஸ் இறக்கமாகவும் இருந்தால் மட்டுமே அதனை மேல் நோக்கியும் செல்லாமலும் கீழ் நோக்கி செல்லாமலும் பாதுகாத்து கொள்ள முடியும்.
அப்போது இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் இண்டெக்ஸ் ரேஷியோ ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இந்த அட்டவணையில் இருக்குது பாருங்கள். 44,000 புட் அண்ட் கால், 44,100 கால் அண்ட் புட், 44,200, 43,900 இது ஒரு ஸ்ட்ராங்கல். ஸோ இது வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர்னால் ஒரு டிராஃபிக் ஜோனுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ இதை விட்டு வெளியில் வரணும். அப்போ மார்க்கெட் வந்து 43,900க்கு கீழே ஸ்டாண்ட் ஆனாலோ 44,500க்கு மேலே நின்னால் மட்டும்தான் இந்த டிராஃபிக் ஜோன்லேருந்து வெளியில் போக முடியும். இந்த டிராஃபிக் ஜோன்லேருந்து வெளியே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட எல்லைகள் 43,894 டு 44,248, வைட் ரேஞ்ச் 43,646 டு 44,354, ரெசிஸ்டன்ஸ் 44,248, 44,286, 44,336, சப்போர்ட் லெவல் 44,006, 43,956, 43,894 இருக்கும். ஆப்ஷனை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்தால் மட்டுமே நீங்கள் நட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதனால் இதனை ஆய்வு செய்து உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் நீங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளுங்கள். இதில் நம்ம எந்த பரிந்துரையும் வழங்கலை. உங்களுடைய முடிவின் அடிப்படையில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.